Okay. Okay. So, today we'll start with the technical aspects of a pacemaker. Okay. So, last class when we discussed about the abnormal heart rhythms and why we need a pacemaker and stuff. So, we'll just start with that. Okay. So, for a quick recap. So, we all know the electrical activity of the heart, right? So, we have a SA node and then SA node the electrical pulse generate ஆகும் action potential. அதுக்கப்புறம் அது ஏட்ரியல் மசில் வழியா ஏவி நோட் போகும். ஸோ ஏவி நோட் போகும்போதே ஒரு பல்ஸ் இஸ் கெட்டிங் சேஞ்ச் டு சம் extent, and then AV node it goes to the common bundle, and then bundle branches, and then to Purkinje fibers, and then to the ventricular muscle. So this is like a whole pipeline. Okay, so in the full pipeline la SA node உங்களோட ventricular muscles வரைக்கும் the electrical impulse will travel. So இந்த மாதிரி அந்த waveform travel ஆகி அந்த heart pump பண்ணும்போது you will get your PQRST waveform. Okay, so PQRST waveform you have the time delay and also you have the amplitude size. So time duration and amplitude is very very important. So இந்த P wave இவ்வளோ duration தான் இருக்கணும்னா அவ்வளோதான் இருக்கணும். அதே மாதிரி QRS complex இந்த duration அவ்வளோதான் இருக்கணும். அதே மாதிரி அதோட amplitude ஒரு particular amplitudeனா அவ்வளோதான் இருக்கணும். அதை தவிர அதோட ஆம்ப்ளிடியூட்லையோ ஃப்ரீக்வன்சியோ டியூரேஷனோ ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனாலும் which means that your heart is having some kind of abnormality, right? So this is how we represent the heart rate. So this bottom waveform is your PQRST waveform. So abnormal heart rhythms, last class itself I have shown the video. So this is from your textbook Webster. So இதில் பார்த்தீங்கன்னா first one is complete heart block. So in complete heart block what happens is, so this is your actual normal waveform. In complete heart block, the cells in the AV node are dead and activity cannot pass from atr to ventricle. So இந்த இடத்துக்கு மேலே you can see the line here, right? So இந்த லைனுக்கு மேலே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ட்ராவலே ஆகாது. ஸோ அப்படி ட்ராவல் ஆகாதப்போ உங்களுக்கு எப்படி இசிஜி வேவ்ஃபார்ம் வரும், ரைட்? ஸோ இன் தட் கேஸ் யூ நீட் அ பேஸ் மேக்கர். ஸோ அந்த பேஸ் மேக்கர் எங்கே வைப்பாங்க அப்படின்னா வென்ட்ரிகல்ஸ்க்கு போய் ரீச் ஆகுற மாதிரி வைப்பாங்க. ஸோ வென் யூ கீப் தட் இன் த வென்ட்ரிகல்ஸ், எஸ்ஏ நோட்லேருந்து வர பொட்டென்ஷியல் வென்ட்ரிகல்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகி வென்ட்ரிகல் செக்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக். செகண்ட் ஒன் இஸ் ஏவி பிளாக். ஸோ ஏவி பிளாக்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இதோட வேவ் ஃபார்ம் நான் சொல்லலை. வேவ் ஃபார்ம்ல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எஸ்ஏ நோட்ல இருக்கும்போது யூ வில் கெட் தி ஸ்மால் பல்ஸ், அண்ட் தென் இங்கே பாட்டம்ல பார்த்தீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் அ செப்பரேட் பல்ஸ். ஸோ இதுக்கும் கார்லேஷனே இல்லை. ஸோ உங்களுக்கு இசிஜி சிக்னல் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் சிக்னல் மாதிரி வரும். திஸ் இஸ் நாட் யுவர் இசிஜி சிக்னல், ரைட்? ஸோ உங்களோட நார்மல் சிக்னல் யூ ஹாவ் PQRST waveform. ஸோ இதில் QRS மட்டும்தான் இருக்கு, அண்ட் தென் அ ஸ்மால் பி. ஸோ அது பி மாதிரி கூட இல்லை, இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ this is what the ECG you get from this kind of complete heart block. So complete heart block ஆகும்போது you should go for a pacemaker. Second one is AV block. So here what happens is the node is diseased. So examples include rheumatic heart disease and viral infection of the heart. So heartல ஏதாவது heart disease இல்லை viral infection இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஏவி நோடே டிசீஸ்டாக இருக்கும். ஸோ அந்த நோட்லேயே பிரச்சனை அப்படின்றப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தெர் இஸ் அ லெங்தன்ட் பிஆர் இன்டர்வல். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஹார்ட் ரிதம்க்கும் இந்த ஃபிசியாலஜி அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இந்த வேவ் ஃபார்ம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன நடக்குது, அதனால இசிஜி எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு கொஷின் இந்த மாதிரி தான் வரும். ஸோ டிஃபைன் ஏவி பிளாக் அப்படின்றப்போ ஏவி பிளாக்னா என்ன, அதில் இசிஜி வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்ல என்ன ஆகும் அப்படின்றது அது ஒரு 2 மார்க்ல கேட்டாங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன். ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ ஏவி பிளாக்ல என்ன ஆகும், ரிமோட்டிக் ஹார்ட் டிசீஸ் இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது யூ வில் ஹாவ் சம் changes in your ECG waveform. So the main thing which we can observe is length and PR interval. So P க்கும் R க்கும் நடுவுல பாத்தீங்கன்னா இவ்ளோ distance இருக்கு, which is the time delay. But actually P க்கு பக்கத்திலேயே QRS start ஆயிடும். So P ல இருந்து ஒரு சின்ன millisecond changeலயே you will get your QRS complex. This is your normal wave. So normal க்கும் abnormal க்கும் you can easily find out the difference. So this is AV block. ஸோ இந்த ஏவி பிளாக்லேயே ஆக்சுவலாக நிறைய கைண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிகிரி ஏவி பிளாக், செகண்ட் டிகிரி ஏவி பிளாக், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிவியாரிட்டி. ஸோ இப்போ மெயினாக இந்த ஏவி நோடு ஒர்க் ஆகலை அப்படின்னா இட்ஸ் ஜென்ரல் ஏவி நோடல் டிலே. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டிகிரி ஹார்ட் பிளாக். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஏவி நோடல் டிலே இருந்ததுன்னா அது ஃபர்ஸ்ட் டிகிரி ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்டோபிக் பீட். ஸோ எக்டோபிக் பீட்டில் என்ன ஆகும் அப்படின்னா there is a extra one beat PQRST கூடவே there will be a premature ventricular contraction. So this is actually called as an extra beat or an extra systole.
ஸோ பிக்யூஆர்எஸ்டி அழகாக வந்துட்டே இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா unnecessary-ஆ there is one extra systole which is happening here. ஸோ இது எதனால அப்படின்னா there is one extra pulse, ஒரு பல்ஸ் வந்து இங்கே எக்ஸ்ட்ராவாக வரதுனால it happens. So that's why it's called as a ectopic beat or premature ventricular contraction. So this is another one thing. ஸோ உங்களோட இசிஜி வேவ் ஃபார்ம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சுது அப்படின்னா அதுலேருந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஓகே, அண்ட் tachycardia and bradycardia லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். Tachycardia is fast heartbeat, right? So an ectopic phase focus may repeatedly discharge at a rapid regular rate for minutes, hours or even days. So this is paroxysmal tachycardia. இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக QRS மட்டும்தான் இருக்கும், P வேவே இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் ஃபுல் ஆஃப் QRS காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் tachycardia. செகண்ட் ஒன் இஸ் atrial flutter. ஸோ ஏட்ரியல் ஃப்ளட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தே ஹவ் இண்டிகேட்டட் அ பல்ஸ். ஸோ சின்னதாக ஒரு பல்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஏட்ரியம் ஃபுல்லாக வந்து தெர் வில் பி சம் டிஸ்சார்ஜ். ஸோ இது வந்து லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் கூட saw this, right? ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஃப்ளாப்பிங் மூவ்மெண்ட். ஸோ இதில் என்ன ஆகும்னா ஹார்ட் வந்து ஒரு 200 to 300 பீட்ஸ் பர் மினிட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பம்ப் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பி 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 அப்படின்னு பி வேவ் ரிப்பீட் ஆகும். நடுவில் ஒரே ஒரு QRS followed by P wave and one QRS. So this is not a normal ECG, right? So again, in that case, you will go for a pacemaker. Okay. Next one is atrial fibrillation. So atrial fibrillation, atria will stop their regular beat and begin an uncoordinated pitching. So இதில் என்ன ஆகும் அப்படின்னா there will be low amplitude irregular waves. So you can see atrium வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு சின்ன பிச்சிங் மாதிரி எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் a waveform like this. ஸோ திஸ் இஸ் atrial fibrillation. ventricular fibrillation வென்ட்ரிகல்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இம்ப்ராப்பர் பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பிளட் வந்து பம்ப் ஆகாது, பட் தென் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து அதில் டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேவ்ஃபார்ம் வரும். ஸோ திஸ் இஸ் அ ventricular fibrillation. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே பேஸ் மேக்கர் மட்டும் இல்லை டீஃபிபிரிலேட்டரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அண்ட் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். ஸோ மெயினாக இதில் சிவியர் கேஸ் ஆஃப் ஃபிப்ரிலேஷனுக்கு வி யூஸ் அ டீஃபிப்ரிலேட்டர். ஸோ இந்த மாதிரி ஃபிப்ரிலேஷன் கண்டிஷனை வந்து நார்மல் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணதுனால தான் இட்ஸ் கால்ட் அஸ் டீஃபிப்ரிலேட்டர். ஸோ டீஃபிப்ரிலேட்டர் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல நெக்ஸ்ட் ஹாஃபில் வரும். ஓகே, அதை டிஸ்கஸ் பண்ணும்போது வில் டிஸ்கஸ் ஹவு இட் இஸ் யூஸ்ட் அண்ட் ஆல். ஓகே, ஸோ நவ் வித் த பேஸ் மேக்கர் வில் டிஸ்கஸ். ஸோ பேஸ் மேக்கர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் திங் இஸ் it tries to mimic the function of your natural pacemaker, which is your SA node. So SA node லேருந்து AV node, அதிலிருந்து it goes to the ventricle. This is the normal electrical activity. So இப்போ இதில் ஏதாவது ஒரு interruption இருக்கு அப்படின்னா we call it as a heart block. So pacemakerன்றது என்ன? It's an electrical generator to deliver the pulse at appropriate time. It can be external or surgically implanted. So mostly வந்து முன்னாடிலாம் வந்து லைக் ஒரு 1 செஞ்சுரி முன்னாடி அப்போல்லாம் வந்து பேஸ் மேக்கர் வந்து எப்படி இருக்கும்னா இட் வில் பி எக்ஸ்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு சர்க்கியூட் வச்சு அதுலேருந்து கரண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போல்லாம் வந்து இட் இஸ் அ சர்ஜிக்கலி இம்ப்ளான்டட். ஸோ உள்ளே வந்து சர்ஜரி பண்ணி தி கீப் தி பேஸ் மேக்கர் இன்சைட். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சர்க்கியூட், ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் வந்து நம்ம ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கணும்னா 10 மைக்ரோ ஜூல்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு பேஸ் த ஹார்ட். ஸோ பேஸ்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பேஸ்னா யூ ஆர் கோயிங் டு கீப் அப் தி ஸ்பீடு. ஸோ நார்மலாக என்ன ரேஞ்சில் என்ன ஸ்பீடில் உங்கள் ஹார்ட் பம்ப் ஆகுமோ அதே பேஸில் நம்ம வந்து ஒரு பேஸ் மேக்கரை டிவைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து என்ன ரேஞ்ச் அப்படின்னா 10 மைக்ரோ ஜூல்ஸ் இவ்வளோ தான் வந்து ஹார்ட்டுக்கு தேவை. பட் ஒரு 400 மைக்ரோ ஜூல்ஸ் அந்த மாதிரிலாம் போயிருச்சு அப்படின்னா இட் காசஸ் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் மூவிஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு ஆக்டர் வந்து இஃப் இட் டச்சஸ் அண்ட் ஹை வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹை கரண்ட் பாஸ் ஆகும்போது ஹார்ட் ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் டீஃபிப்ரிலேட்டர் வச்சு தே வில் அகெயின் ரீஸ்டார்ட் தி ஹார்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஹை எலக்ட்ரிக்கல் பவர் வந்து ஹார்ட்க்கு வந்து எப்பவுமே போகக்கூடாது. ஹார்ட் இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். ஸோ அதனால 10 மைக்ரோ ஜூல்ஸ் இருந்தாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். கமர்ஷியல் பேஸ் மேக்கர்ஸில் வந்து சேஃப்டி லிமிட்காக 100 மைக்ரோ ஜூல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே எக்ஸிட் ஆக விட மாட்டாங்க. ஏன்னா 400 அந்த மாதிரிலாம் போயிடுச்சுன்னா தேவையில்லாமல் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் வந்துடும். ஸோ அதனால சேஃப் லிமிட் 100 மைக்ரோ ஜூல்ஸ் தான் கமர்ஷியல் பேஸ் மேக்கரில். ஸோ ஒரு ஜென்ரல் ஃபங்க்ஷனல் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் திங் இஸ் பவர் சோர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவர் சோர்ஸ் இருக்கும் அண்ட் தென் யூ ஹாவ் அ பல்ஸ் ஜென்ரேட்டர். ஸோ பல்ஸ் ஜென்ரேட்டர் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் வேவ் ஃபார்ம் மாதிரியே ஜென்ரேட் ஆகிற மாதிரி ஒரு பல்ஸ் ஜென்ரேட்டர் வேணும்.
and then you have a sensing unit, and then you have a control unit. ஸோ இதில் எப்படி கனெக்ஷன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் சோர்ஸ் வந்து சென்சிங் யூனிட்க்கும் வேணும், பல்ஸ் ஜென்ரேட்டருக்கும் வேணும். ஸோ இட் கோஸ் லைக் திஸ் அண்ட் ஆல்சோ லைக் திஸ். ஸோ பல்ஸ் ஜென்ரேட்டர்லேருந்து வர அவுட்புட் வந்து இட் கோஸ் த்ரூ லீட் அண்ட் ரீச்சஸ் யுவர் ஹார்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஹார்ட். ஸோ பல்ஸ் ஜென்ரேட்டர்லேருந்து வர அவுட்புட் வந்து லீட் வழியாக இங்கே போயிடும். அண்ட் தென் இதுலேருந்து வர அவுட்புட் வந்து இட் கோஸ் டு தி சென்சிங் யூனிட் ஆல்சோ. சென்சிங் யூனிட் எதுக்கு வேணும் நமக்கு? we should know whether we are accurately making the heart function. So heart la vandu in the leads la vandu there will also be a sensor unit, so that will detect whether the heart is pumping blood or not. So that sensing unit is connected here, and then you have a control unit for your sensing unit and also for your pulse generator. So this is your main control circuit. So this is how a functional block diagram looks like. Next one is a bit advanced block diagram. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா in detail, first one is you need a timing circuit. So ECG is all about your timing, right? So you start with the P and then QRS and then it goes to the T, right? So PQRST. In the timing and amplitude is very very important. So timing circuit வேணும், pulse width circuit வேணும், rate limit circuit வேணும், and then you have an output circuit. In between you have rate slowdown circuit, voltage monitor, energy compensation circuit, reversion circuit, sensing circuit, and a refractory circuit. So இதெல்லாமே is connected to your heart. So timing circuit எதுக்கு? To maintain your timing. So P wave எவ்வளோ duration வரணும், QRS எவ்வளோ duration வரணும் அதுக்கு. Pulse width வந்து அந்த pulse generatorல pulse எவ்வளோ durationக்கு இருக்கணும். ஸோ அந்த பல்ஸ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா அந்த பல்ஸ் என்ன டியூரேஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் சர்க்யூட் வந்து அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும், ரைட்? ஸோ தட் பல்ஸ் வித் இஸ் இம்பார்ட்டன்ட். ரேட் லிமிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ rate limit வந்து in other terms we can say it as a frequency. So per minute வந்து உங்கள் ஹார்ட் வந்து 60 to 72 beats per minute இருக்குது அப்படின்னா அந்த 60 to 72 beats per minute தான் உங்களோட ரேட்டு. ஸோ அதுக்கு மேலே வந்து அது it should not pump the blood, right? அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழேயோ போச்சுன்னா ஹார்ட் வந்து not functioning properlyன்னு அர்த்தம். ஸோ ரேட் லிமிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூ ஹேவ் an output circuit. ஸோ இதில் ரிஃப்ராக்டரி சர்க்கியூட் வந்து எதுக்குன்னா இட்ஸ் ஃபார் அ டைம் டிலே. ஸோ ஒரு பல்ஸ்க்கும் இன்னொரு பல்ஸ்க்கும் எவ்வளோ டிலே இருக்கணும், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஹார்ட் வந்து நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருக்கு, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா ஈஸியாக இது எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனும் உங்களோட நார்மல் ஹார்ட்டே பண்ணிடும். பட் வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம், அதில் எஸ்ஏ நோடு ஒர்க் ஆகலை, ஏபி நோடு ஒர்க் ஆகலை அப்படின்றப்போ நீங்கள் ஒரு சர்க்கியூட்டை வச்சு ஹார்ட்டை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறீங்க அப்படின்றப்போ யூ ஷுட் நோ what and all is required. So இது எல்லாமே வந்து it's needed to maintain your heart rate. Okay, small delay. So ஒரு பல்ஸ்க்கு இன்னொரு பல்ஸ்க்கு எவ்வளோ டிலே இருக்கணும். சென்சிங் சர்க்யூட் we know. So heart வந்து கான்ட்ராக்ட் ஆகுதா இல்லை ரிலாக்ஸ் ஆகுதான்றதை we should check and then we should give back as a feedback. So there is a sensing circuit and there is a reversion circuit. So reversion circuit எதுக்கு அப்படின்னா to reverse the pulse. So pulse வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் and then நெகட்டிவ் வந்துட்டு இருக்குன்னா ரிவர்ஷன் பல்ஸ் வந்து first negative and then positive இந்த மாதிரி வரும். Okay, so that reversion circuit is important. And then rate slowdown circuit. Sometimes வந்து நம்ம சென்ஸ் பண்ணும்போது ஹார்ட் வந்து நார்மலாக இருக்குன்றப்போ நம்ம அதிகமாக பல்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா அது வந்து ஃபிப்ரிலேஷன் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ சம்டைம்ஸ் in that case you need a rate slowdown circuit. And then there is a voltage monitor and then energy compensation circuit. So this is like your power for your whole circuit. Okay, so this is how the block diagram looks like. Okay, next one is position of electrodes. So usually வந்து என்னென்ன மாதிரி electrodes வந்து வைப்பாங்க அப்படின்னா பேக் சைடில் on the front side there can be a circular electrode and rectangular electrode anode can be placed on the anterior or posterior of the thorax. இது வந்து எதுக்கு அப்படின்னா mostly வந்து in case of your defibrillator circuit we use this position, but placemaker வந்து உள்ள வைக்கும் போது we don't generally look for this position and all. So this is your pacing circuit. So first you have a pulse generator and then இங்க வந்து there is a ball tip cathode. Okay, so இங்க ஒரு electrode இங்க ஒரு electrode இருக்கு. So this is a ventricular distal cathode and this is your atrial ball tip cathode. So இந்த leads ரெண்டுமே வந்து atriumல ஒன்று ventricular ஒன்று இருக்கு. So pulse generatorல இருந்து வர signal வந்து it reaches your heart through this. So இந்த leads எப்படி உள்ள விடுவாங்க அப்படின்னா fluoroscopy அப்படின்ற டெக்னிக் வழியா உள்ள விடுவாங்க. fluoroscopyன்றது என்ன அப்படின்னா இட்ஸ் த டெக்னிக் வேரின் யூ டேக் எக்ஸ்ரே. ஸோ எக்ஸ்ரே வந்து எப்படி லைவாக நம்ம பார்த்து எப்படி சொல்கிறது, இப்போ ஏர்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஏர்போர்ட்டில் வந்து யூ ஹாவ் அ ஸ்கேனிங் மிஷின், ரைட்? ஸோ லக்கேஜ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மெஷின்குள்ளே வந்து உங்களோட பேகேஜ் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மெஷின் உள்ளே என்னென்ன இருக்குன்றத லைவாக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டும், ரைட்? ஸோ அது வந்து இட்ஸ் மோர் லைக் தட். ஃப்ளோரோஸ்கோப்பின்றது என்ன அப்படின்னா
லைவாவே எக்ஸ்ரே பார்க்குறது. ஸோ எக்ஸ்ரே மெஷின் வந்து நீங்கள் இப்போ ஹேண்ட் ஃப்ராக்சர் இல்லை லெக் ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரேஸ் நீங்கள் உள்ளே அமிச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் யுவர் வேவ் ஃபார்ம், சாரி யூ வில் கெட் யுவர் இமேஜ், ரைட்? ஸோ ஹேண்டோட இமேஜ் கிடைக்கும். அதே எக்ஸ்ரேவை வந்து நீங்கள் டைனமிக்காக ரியல் டைமில் பார்க்குறீங்க அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ளோரோஸ்கோபி. ஸோ அந்த ஃப்ளோரோஸ்கோபி டெக்னிக் மூலியமாக தான் வந்து தே இன்சர்ட் திஸ் எலக்ட்ரோட்ஸ் இன்சைட். ஏன்னா ஹார்ட்ல வந்து பிளட் வெசல்ஸ் கேபிலரிஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ எந்த வழியா நம்ம உள்ள வந்து அந்த லீட்ஸ் விடுறோன்றது ஃப்ளோரோஸ்கோபி வழியா டாக்டர்ஸ் வில் சி அண்ட் தென் தே வில் இன்சர்ட் திஸ் எலக்ட்ரோட்ஸ். ஓகே, ஸோ த மெயின் பவர் சோர்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து பேஸ் மேக்கர்ல என்ன பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அயோடைட் செல். ஸோ இதுதான் வந்து அதோட மெயின் பவர் சோர்ஸ். ஓகே, அண்ட் தென் மெர்க்குரி பேட்டரி. ஸோ மெர்க்குரி பேட்டரி யூஸ் பண்ண தேரிட்லி வந்து ஒரு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 4 to 5 years தான் வரும். அண்ட் தென் 3 years நார்மல் டைம் 1.5 to 3 years தான் வரும் யூஸ்வலாக ப்ராக்டிக்கல் யூசேஜில். ஸோ தே வில் யூஸ் லித்தியம் அயோடைட் அண்ட் மெர்க்குரி பேட்டரி. அண்ட் தென் பேட்டரியோட வோல்டேஜ் கம்மியாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பல்ஸ் ரேட்டும் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே ஐ ஹவ் டோல்ட், ரைட்? ஸோ வென் யூர் டிசைனிங் அ பேஸ் மேக்கர் யூ ஷுட் நோ விச் கைண்ட் ஆஃப் பேட்டரி யூ ஷுட் யூஸ். ஏன்னா ஒன்ஸ் வந்து பேஸ் மேக்கரை ஹார்ட்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் சும்மா அதை எடுத்து நம்ம வந்து மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை ஒன்ஸ் உள்ள வைக்கும் போதே ஒரு 10 years 15 years அது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் வந்து they will keep the pacemaker inside. ஸோ ஹார்ட் ரேட் வந்து நார்மலாக இருக்கான்றதை அடிக்கடி செக் பண்ணுவாங்க. ஹார்ட் ரேட் அப்படி நார்மலாக இல்லை அப்படின்னா there is a மெயின் இண்டிகேஷன் ஆஃப் பேட்டரி ஃபெயிலியர். ஸோ பேட்டரி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகும். ஸோ மோஸ்ட்லி என்ன பவர் சோர்ஸ் தே வில் கோ ஃபார் இஸ் நியூக்ளியர் பவர் சோர்ஸ். ஸோ மெர்க்குரி லித்தியம் அயோடைட்ஸ் எல்லாம் என்ன தான் யூஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு 4-5 years இல்லை 3 yearsலேயே போயிடும். அதனால 10 years லைஃப் டைம் இருக்கணும் அப்படின்னா நியூக்ளியர் பவர் சோர்ஸ் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இட் யூசஸ் ஹீட் ஜென்ரேட்டட் பை த நேச்சுரல் டிகே ஆஃப் த ரேடியோ நியூக்ளைட் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி இந்த தெர்மோகப்பிள். ஸோ ஒரு ரேடியோ நியூக்ளைட் வந்து உள்ளே வச்சுருவாங்க. அது டிகே ஆக ஆக அந்த ஹீட்டில் தெர் வில் பி அ எலக்ட்ரிசிட்டி யூஸிங் அ தெர்மோகப்பிள். ஸோ அந்த தெர்மோகப்பிள் வந்து இட் டேக்ஸ் ஹீட் ஃப்ரம் த ரேடியோ நியூக்ளைட் அண்ட் ஜென்ரேட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ திஸ் இஸ் அவர் நியூக்ளியர் பவர் சோர்ஸ் ஒர்க். ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து மெர்க்குரி அண்ட் லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் நியூக்ளியர் பவர் சோர்ஸ் போகிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ ரேடியோ நியூக்ளியர், ரைட்? ஸோ அதனால் அதுலேருந்து வர டிகேனால காமா ரேடியேஷன் ஏதாவது ஒரு ரேடியேஷன் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் வில் அஃபெக்ட் யுவர் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். ஸோ நியூக்ளியர் பவர் சோர்ஸ் அப்படின்னாலே அது வந்து நம்ம பாடிக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தி சோர்ஸ் ஆஃப் இதுவாக இருக்காது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து மெர்க்குரி அண்ட் லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் வந்து தே ஆர் யூஸிங். ஈவன் தோ இட்ஸ் ஃபார் ஒரு 5 years வரைக்கும் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் யூசிங் தட். நியூக்ளியர் பவர் சோர்ஸ் வந்து இட் கேன் பி செட் அஸ் இட்ஸ் ஸ்டில் அண்டர் ரிசர்ச். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் டைப்ஸ் ஆஃப் பேஸ் மேக்கர். ஸோ பேஸ் மேக்கர்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஃபார் தட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் பேஸ் மேக்கர். ஸோ எக்ஸ்டர்னல் பேஸ் மேக்கர்ன்றது இட்ஸ் வெரி வெரி ஓல்டு டெக்னிக். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ் மேக்கர் வந்து அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்னா 50 to 150 பீட்ஸ் பர் மினிட். ஸோ பிபிஎம் அப்படின்னா பீட்ஸ் பர் மினிட். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு டியூரேஷன் அண்ட் ஷார்ட் டியூட்டி சைக்கிள் பல்சஸ். ஸோ அந்த பல்ஸோட டியூரேஷன் 1.5 to 2 millisecond. ஸோ அதோட ஆம்ப்ளிடியூட் 100 micro amps to 20 micro amps. ஸோ எக்ஸ்டர்னல் பேஸ் மேக்கர் வந்து இட்ஸ் ஓல்டு மெத்தடுன்றதுனால லைக் ஐ செட் இட் ஹாஸ் அ ஃபிக்ஸ்டு டியூரேஷன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் இஃப் யூ ரிமெம்பர் ஐ டோல்டு பேஸ் மேக்கர் வந்து இப்போது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஹார்ட்டில் வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணி தான் நம்ம பேஸ் மேக்கர் வைக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து 60 பீட்ஸ் பர் மினிட் அது ஜென்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏர்லியர் டேஸில் பீப்புள் யூஸ் டு டூ. ஸோ அதனால ஃபஸ்ட்டு வந்து பேஸ் மேக்கர் எல்லாமே வந்து இட் வாஸ் ஃபிக்ஸ்டு ரேட் பேஸ் மேக்கர் அண்ட் இட் ஹேஸ் அ ஷார்ட் டியூரேஷன் பல்ஸ் அண்ட் peak amplitude of 100 microamps to 20 milliamps. Okay, so that was the old one. Implantable pacemakers எப்படி இருக்கும் அப்படின்னா it is molded into a epoxy silicone rubber package. Recent models are made of titanium. ஸோ அதை விட இன்னும் அட்வான்ஸ்ட் மாடல்ஸ்லாம் கூட வந்துருச்சு. ஓகே, ஸோ அதெல்லாம் எப்படின்னா லைக் ஐ said it will be like a capsule. ஓகே, ஸோ that's about the main category. மெயின் கேட்டகரி வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இம்ப்ளான்டபிள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டபிள் டைப்பில் சில இது வந்து இட் வில் ஹாவ் அ ஸோ சில பேஸ் மேக்கர் வந்து 70 பீட்ஸ் பர் மினிட் தான் அதோட இது. ஸோ என்ன ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதோ இல்லையோ அது வந்து இட் வில் ப்ரொடியூஸ் பல்சஸ் ஃபார் 70 பீட்ஸ் பர் மினிட். சில இது வந்து
it will have dual rate models. So programmed outside using magnetic or induction coils. So இதுல வந்து we can have a range 30 to 150 beats per minute. So இதுல பாத்தீங்க அப்படின்னா you have categorization based on the lead wires. One is endocardial, another one is myocardial. So endocardial it's placed on the inner layer of the heart. Myocardial it is placed on the middle layer of the heart. So இதுல again second category என்னன்னா unipolar and bipolar. So unipolar அப்படின்னா it will have just one charge. Bipolar it will have two charges. So again I have said about endocardial and myocardial. Endocardial through the vein, through the venous system, through the right ventricle and right atrium and the right ventricle of the heart. Myocardial leads directly it is inserted to the heart. So இப்போ இது வரைக்கும் என்னென்ன கேட்டகரி பார்த்துருக்கோம்? We have seen external implantable, that is one category. Endocardial, myocardial, அது ஒரு category. Unipolar and bipolar, this is your third category. So unipolar and bipolar na you have a single electrode, bipolar na two electrode. Single lead, dual lead na either you can use one lead or two leads. Another one category which comes is asynchronous and synchronous spacing. So asynchronous அப்படின்னா it doesn't sync with your heartbeat. So heartbeat என்ன இருக்கோ இல்லையோ அதெல்லாம் அதுக்கு கவலையே இல்லை. It will have a fixed rate and do not sense atrial or ventricular myopotential. இதில் வந்து சென்சார்ன்ற ஒரு பார்ட்டே இதில் கிடையாது asynchronous அப்படின்னா. It will just give the pulses randomly. Okay, so that is asynchronous. Synchronous அப்படின்னா it will have a sensor, it will detect the heartbeat and based on the heartbeat it will generate the pulses. Okay, so that is synchronous. Okay, so இப்போ வந்து main four categories வந்து நம்ம பார்க்க போறோம். So based on the type of output pulse they produce. Okay, so one is either a monopolar output pulse or biphasic output pulse. Monopolar அப்படின்னா ஒரே ஒரு peak waveform தான் அதுலேருந்து வந்துட்டு இருக்கும். Like either it will have a positive peak or it will have a negative peak. Biphasic அப்படின்னா positive peakம் இருக்கும் negative peakம் இருக்கும். So that is biphasic. So depending on the output pulse we can classify. So என்னென்ன categories அப்படின்னா asynchronous, demand type, R wave inhibited and AV synchronized. So these are the main four categories. So அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று மாதிரி ஒன்று. So before going to that, I'll just recap. So first classification is external versus implantable. Second one is endocardial, myocardial. Third one is unipolar, bipolar. Fourth one is asynchronous and synchronous and single lead and dual lead. So totally 5 types of classification are there. So this is based on the output pulse. First one is asynchronous. So asynchronous is a free running pacemaker. It fires electrical stimulus at uniform rate regardless of the heart rate. So heart rate என்ன இருக்கோ இல்லையோ கவலைப்படாம it will just fire the electrical stimulus. That is your asynchronous type. So the pulse rate வந்து 60 to 80 beats per minute. Usually 70 beats per minute தான் standard. So that is your standard beats per minute value. It has a fixed heart rate. So that is the asynchronous pacemaker. இதில் பார்த்தீங்க அப்படின்னா this is your block diagram of a asynchronous cardiac pacemaker. First you have a power supply. Power supply இருந்து it goes to the oscillator circuit. Oscillator இருந்து it goes to the pulse output circuit. Pulse output circuit இருந்து it goes to the lead wire and from lead wire it goes to the electrodes. So in the power supply, oscillator and pulse output circuit is together called as your pulse generator. So pulse generator அப்படின்னா it has a power supply, oscillator and a pulse output circuit. So can anyone tell me what's an oscillator? Oscillator என்ன? Guys, Without input, it will generate an output. sorry? Without input, it will oscillate its own. It will generate an output, ma'am. I'm not able to hear you clearly. Can you just put it in the chat box?
Okay, fine. So oscillator அப்படினாலே it doesn't need any input. So by the circuit itself is able to generate some output on its own. So that is what is your oscillator circuit. Okay. So you have a power supply and then you have a oscillator and then pulse output circuit and then lead wires and the electrodes. So this is what is an asynchronous cardiac pacemaker. Next one is demand type pacemaker. So demand type pacemaker என்ன பண்ணும் அப்படின்னா the name itself has a demand. So demand நாலே it's based on some requirement, right? So what will happen here is it will adjust the firing rate to the patient's heart rate. ஸோ பேஷண்ட்டோட ஹார்ட் ரேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேஸ்மேக்கர் வந்து அதோட ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் த மெயின் திங் விச் இஸ் நீடட் ஹியர்? இட் ஷுட் ஹாவ் அ சென்சார். ஸோ தட் சென்சார் வில் டிடெக்ட் தி இசிஜி ஆர் வேவ். ஸோ இசிஜியில் யூ ஹாவ் யுவர் பிக்யூ ஆர்எஸ்டி, ரைட்? ஸோ இந்த பிக்யூ ஆர்எஸ்டியில் the R wave மட்டும் it will detect. So அந்த R wave வச்சு it will find out whether the heart rate has to be increased or it has to be decreased. Okay. So it will measure the RR interval between two ECG signals. What is the RR interval it will measure, and from that it will find out whether to increase the pulse rate or not. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it splits its operation into 4 quarters. So it has its first quarter, second quarter, third quarter and fourth quarter. So 1, 2, 3 and 4. So the 4 quarterல first quarterல it's in dormant mode. Second, third and fourth இந்த 3 quartersல it is in the sensing mode. The sensing mode. So இதுல வந்து R wave வந்து sense ஆகல அப்படின்னா it will send a pulse. So இந்த 4 quartersல ஒரு R wave கூட வரல அப்படின்னா your pacemaker will send a pulse. So this is how a demand pacemaker works. Is my slide visible? Okay. Just give me a minute. Okay, I'm back. Sorry, I had a network issue. Is my screen visible to you guys? Yes? No? Yes, Yes, ma'am. ma'am. Yes, ma'am. Okay. Okay, va. Seri. So, okay. So, let me just quickly change it. Okay. So, demand type pacemaker நாலே it will adjust its firing rate to the patient heart rate. So, ஒரு PQRS waveformல இருந்து அடுத்த PQRS waveformக்கு it will, sorry, my ECG wave is terrible, but R to R interval வந்து it will measure. Okay. So, it will measure and then it will find out. So, ஒரு டைம் லைன் இருக்கு அப்படின்னா அதுல வந்து 1, 2, 3, 4 4 குவார்டர்ஸா it will find whether இந்த 4 குவார்டர்ல ஒரு ஆர் வேவ் வருதா இல்லையான்னு it will check. ஸோ ஒரே ஒரு ஆர் வேவ் இதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா it won't send any pulse. பட் ஒரு ஆர் வேவ் கூட வரல அப்படின்னா this pacemaker will send a pulse to the heart. Okay, so that is how a demand pacemaker works. ஸோ இதில் உங்களோட பிளாக் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா it has a timing circuit, it has an output circuit, it has electrodes, amplifier and reset circuit. Okay. So இந்த அவுட்புட்ல இருந்து வர ஃபீட்பேக் வந்து it is given to the amplifier and to the reset circuit. So this is how a demand type pacemaker works. So இதுல வந்து electrodes எப்படி இருக்கும் அப்படின்னா this electrode will have a transmitter and also a sensing unit. So
ஃபர்ஸ்ட் இதுலேருந்து வர பல்ஸை வந்து இட் வில் ஆல்சோ சென்ட் டு தி ஹார்ட் அண்ட் ஆல்சோ ஹார்ட்லேருந்து வர சிக்னலை திஸ் சென்சார் வில் டேக் அண்ட் தென் இட் வில் கிவ் பேக் டு தி சர்க்கியூட். ஓகே, ஸோ இதில் கீழே வந்து I have given the definition also. So electrode serve as a means for both applying the stimulus pulse and also for detecting the electric signal. So இந்த electrodes வந்து ரெண்டு purpose வந்து it will serve. Okay, so signal வந்து detect பண்ணும்போது என்ன detect பண்ணும் அப்படின்னா it will detect the ventricular contractions that are used to inhibit the pacemaker's timing circuit. This is very very important. So heart இருக்கு அப்படின்னா you have your atrium and then you have your ventricles. So யூஸ்வலாக வந்து நம்மளோட லீட்ஸ் எல்லாமே வந்து எங்கே இன்சர்ட் ஆகும் அப்படின்னா it will be inserted to your ventricle. So ventricle தான் வந்து அதை இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த வென்ட்ரிகிள்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆச்சா இல்லையான்றத this electrode will sense. ஸோ அப்படி வென்ட்ரிகிள்ஸ் கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பிளட் பம்ப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி பம்ப் ஆனதுக்கப்புறம் you have to change the pulse accordingly, right? So அந்த அவுட்புட்டை வந்து here it will be sent back to your timing circuit. So இந்த timing circuit தான் வந்து it's the very important thing, and this electrode is also a main component for your demand type pacemaker. Okay, next one is R wave inhibited pacemaker. So இந்த pacemaker types பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த நேமோட கான்செப்ட் கிளியரா தெரிஞ்சதுனாலே அது என்ன பேஸ்மேக்கர்ன்றதை நீங்க அழகா பிளாக் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் என்ன சொன்னோன்னோ அதே தான் தெரப்பாட்டிக் எக்யூப்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து டயக்ராம் தான் முக்கியம். ஸோ ஒரு பிளாக் டயக்ராம் அழகாக நீட்டாக ஒரு பிளாக் டயக்ராம் போட்டுட்டு யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வாட் எவர் இஸ் இன் த பிளாக் டயக்ராம். அப்படி நீங்கள் பண்ணிங்கனாலே அழகாக யூ வில் கெட் தி கிரேட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர் வேவ் இன்ஹிபிட்டட் பேஸ்மேக்கரில் வாட் த டைட்டில் இஸ் சேயிங் it is R wave inhibited. Inhibitedனாலே it is going to stop or it is going to restrict. ஒரு சின்ன restriction மாதிரி it is going to have some restriction in the circuit. So இது வந்து என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா it is similar to the demand type but it does not emit pulse during the normal heart activity. This is very very important. So demand typeல என்ன ஆகும் அப்படின்னா ஹார்ட் ரேட்டும் இருக்கும் பேஸ்மேக்கரோட பல்ஸும் இருக்கும். ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும் பட் தென் டிமாண்ட் டைப்பும் அது கூடயே சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகும். பட் ஆர் வேவ் இன்ஹிபிட்டட் எப்படி அப்படின்னா இப்போ நம்மளோட ஹார்ட்டே வந்து ஒரு பிக்யூஆர்எஸ்டி வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஆர் வேவ் வந்துருச்சு அப்படின்னா இந்த பேஸ்மேக்கர் டோன்ட் சென்ட் எனி பல்ஸ். அதுதான் இட் ஹாஸ் ஆல்ரெடி ஜென்ரேட்டட் த பல்ஸ், ரைட்? ஸோ தேவையில்லாமல் பேஸ்மேக்கர் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ ஆர் வேவ் வந்துச்சு அப்படின்னா திஸ் பேஸ்மேக்கர் டசன்ட் ஒர்க். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்டு ஆர் வேவ் இன்ஹிபிட்டட் பேஸ்மேக்கர். So the triggering circuit is inhibited for a period after each R wave. So ஒரு R wave வந்துருச்சு அப்படின்னா அடுத்த R wave வர வரைக்கும் இந்த பேஸ்மேக்கர் எந்த பல்ஸுமே ஜென்ரேட் பண்ணாது. அதுக்கப்புறம் R wave வரலனா it will generate trigger pulse. Okay, so the pulse is enabled if no R wave is for a preset period. So மெயினா அந்த டியூரேஷன் வந்து they will check. So இந்த RR இன்டர்வல் நம்ம பார்ப்போம் இல்லையா நார்மல் ஹார்ட் ரேட்ல. ஸோ இந்த ஆர்லேருந்து அடுத்த ஆர் வரைக்கும் it will check. ஸோ இந்த டியூரேஷன் வந்து there will be a particular time period, right? ஸோ அந்த டைம் பீரியட் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா your pacemaker will send a pulse. Okay, so that's why it's called as a R wave inhibited pacemaker. The last type is this is not the last type. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டைப் இருக்கு. ஸோ the next type is AV synchronized pacemaker. AV synchronized. A stands for atrium, V stands for ventricle. What is synchronization? You are going to synchronize your pacemaker with the atrium and the ventricles. So heart oda atrium and also its ventricles 4 chamber கூடயும் உங்களோட pacemaker வந்து sync ஆயிருக்கணும். So அப்படி இருந்ததுன்னா that is called as your AV synchronized pacemaker. So இதுல மெயினா it will take the P wave. So இதுக்கு முன்னாடி பார்த்த pacemaker எல்லாமே it checks for your RR interval or just R wave. So either it will check the R wave வருதா இல்லையான்னு பார்க்கும், இல்லை ரெண்டு R wave குள்ள டைம் டியூரேஷன் பார்க்கும். பட் இதில் it will take only P wave first. So P wave எப்போ வரும்? when there is an atrial contraction your P wave will occur in a ECG, right? So atrium வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு P wave வரும். ஸோ அது கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா you can visibly see your P wave. So இதில் வந்து atrial pacer circuit it will have a PQ delay circuit and then it stimulates the propagation time in the heart's electroconduction system. So first ஒரு pacer circuit இருக்கும் and then you have a delay circuit. So அதுல இருந்து வர pulse வந்து it will set according to the time wherever it is traveling. So first once the P wave is sensed there will be a PQ delay for 120 millisecond. So 120 millisecond delay க்கு அப்புறம் the pacer fires pulse to stimulate the ventricles. ஸோ P wave வந்துச்சுன்னா 120 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வென்ட்ரிகல்ஸ்க்கு வந்து உங்களோட பேஸ்மேக்கர் வந்து இட் வில் சென்ட் அ பல்ஸ். ஸோ
இதில் ஏவி பேசர்ன்ற காம்போனன்ட் என்ன பண்ணுன்னா இட் வில் ஃபாலோ தி சேஞ்சிங் ஹார்ட் ரேட். ஸோ இப்போ ஹார்ட் ரேட் வந்து நம்மளோட ஸ்லீப்பிங் டைமில் இல்லை ரன்னிங் டைமில் இட் வில் சேஞ்ச், ரைட்? ஸோ டிபெண்டிங் ஆன் ஈச் ஹார்ட் ரேட் யுவர் பேஸ்மேக்கர் வில் அட்ஜஸ்ட் தி பேசிங் டைம். ஸோ ஹார்ட் ரேட் வந்து என்ன ரேஞ்சில் யூஸ்வலாக இதை ட்ரேஸ் அவுட் பண்ணோன்னா 50 to 150 பீட்ஸ் பர் மினிட். ஸோ கிரேட்டர் தென் 150 பீட்ஸ் பர் மினிட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் கோ பேக் டு தி ஃபிக்ஸ்டு ரேட். ஸோ ஹார்ட் பீட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி இட் வில் அட்ஜஸ்ட். ஸோ எதனால் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு ப்ரிவெண்ட் ஏட்ரியல் ட்ரிகரிங் டியூரிங் ஏட்ரியல் ஃபில்டர் ஆர் ஏட்ரியல் டேக்கைகார்டியா. ஸோ டேக்கைகார்டியா அப்படின்னாலே ஃபாஸ்ட் ஹார்ட் பீட், டேக்கைகார்டியானா ஃபாஸ்ட், பிராடைகார்டினா ஸ்லோ, ரைட்? ஸோ ரொம்ப அதிகமான ஹார்ட் பீட் போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஹார்ட் வந்து அப்நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் whenever you are connecting a pacemaker you should always have a threshold. ஸோ ஃபிக்ஸ்டு ரேட் வந்து 150 தான், அதுக்கு மேலே அது எக்ஸீட் ஆகாது. ஓகே, so this is the block diagram for your AV synchronous pacemaker. So idhula first you have an atrial electrode. So atrial electrode it will generate your it will sense your P waveform. So first edutona P waveform varudhu appadina and P waveform it will detect, and then you have an amplifier circuit, gate, monostable multivibrator. So monostable multivibrator you have 3 different monostable multivibrators. One is with a 120 millisecond delay, another one is with the 2 millisecond delay, another one is with the 500 millisecond delay. So இது மூணுமே வந்து different time delay ல they have kept. So just in case 120 millisecond delay ன்றது நார்மலா யூஸ் பண்றது. இந்த ரெண்டும் வந்து this is also in the normal pipeline. This is in case if it is exceeding the normal heart rate. So normal heart rate exceed ஆகும்போது தான் இந்த 500 millisecond delay monostable multivibrator வந்து activate ஆகும். Okay, so and then you have an output circuit and a ventricular electrode. So whenever there is a P wave, so P wave varumbodhu this circuit will get triggered and your pacemaker will produce the pulse. Okay, okay, so that's what I have given in the bottom also. So it detects the electrical signals corresponding to the contraction of the atria and uses the appropriate delays to activate the stimulus pulse to the ventricles. So atrium la vandu P wave detect ஆன உடனே this pacemaker will get activated and it will send the pulse to the ventricles. So the last type is rate responsive pacemaker. So rate responsive pacemaker la enna agum appadina depending on the heart rate your circuit will change accordingly. So it will have a sensor, it has a controller unit, it has a pulse generator, control algorithm and lead wire and electrode system. So this is a rate responsive pacemaker circuit. idhula pathinga appadina so this is the graph indicating the activity estimate and the pacing rate. So இதில் என்ன அப்படின்னா it has an acceleration sensor. இந்த rate responsive pacemaker குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா it will have an acceleration sensor. அது என்ன பண்ணும் அப்படின்னா it will detect the activity of the heart. So அதில் இருந்து வர activity வந்து it will send to the band pass filter, அதோட range 1 to 4 hertz, and then you have an integrator, and then it will it will determine what is the pacing rate. So the pacing rate வந்து நம்ம ஹையாகவும் செட் பண்ணிக்கலாம், லோவாகவும் செட் பண்ணிக்கலாம். So that's what the graph is also given here. So this first one figure it shows the acceleration sensor, அதுலேருந்து band pass filter and it goes to the integrator, and from that you are going to estimate whether you are going to have a high or low pacing rate. Second one is we are going to select the curve. So doctor என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will see on the pacemaker வந்து pacing rate ஓட எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத they will see. So low rate or whether it's a tailored rate or whether it is a high rate. So இதில் எந்த ரேஞ்சில் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம பேஸ்மேக்கர் வந்து ஒர்க் ஆனால் he will be normal அப்படின்றது ஹார்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ மெயினாக வந்து எதுக்காக இந்த கிராஃப் வந்து அவங்க பிளாட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னா டு மேக் த பேஷண்ட் ஒர்க் ஆன் ஏ ஆர்டினரி ஒர்க் லோட். ஸோ யூஸ்வலாக பேஸ்மேக்கர் ஃபிக்ஸ் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து தே won't allow them to work on heavy workouts or heavy activitiesலாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா whenever there is heavy activity then the person's heart will be pumping very fast. ஸோ பேஸ்மேக்கர் இருக்கும்போது அந்த மாதிரி வந்து ஹெவி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா whether there is running or whatever it is அந்த மாதிரி பண்ணும்போது the pacemaker circuit may not work properly and the heart might go into some failure. So in that case this curve is very very important. So the physician will check whether the person will be இந்த ரேஞ்சில் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பேஸ்மேக்கர் சர்க்யூட் வைக்கணுமா இல்லை இந்த ரேஞ்சில் வைக்கணுமா இல்லை எந்த ரேஞ்சில் வைக்கணுமான்றது அந்த பர்சனை வச்சு தான் வந்து தே வில் டிசைட். ஸோ if the person is very aged, ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து இந்த லோ டு மீடியம் ரேஞ்சில் தான் வைப்பாங்க. ஸோ இந்த ஹை ரேட்டில் வந்து தே ஒன்ட் கிவ். அதே மாதிரி சில்ட்ரனுக்குலாம் வந்து தே வில் கிவ் த பேஸ் மேக்கர் இன் திஸ் ரேஞ்ச். ஓகே, ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ், ஒன்லி ஃபார் அத்லெட்ஸ் ஆர் சம் பீப்புள் லைக் தட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தே வில் ஹாவ் தி ஹையர் பேசிங் ரேட். ஓகே, ஸோ இந்த ரேட் ரெஸ்பான்சிவ் பேஸ் மேக்கர் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் அ மல்டிபிள் சென்சார்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் வில் டிடெக்ட் தி ரைட் வென்ட்ரிக்கிள் பிளட் டெம்பரேச்சர். ஸோ பிளட் டெம்பரேச்சர் அப்படின்னாலே யூ ஹாவ் அ தெர்மிஸ்டர் சென்சார். ஓகே, ஸோ தெர்மிஸ்டர் சென்சார் லாஸ்ட் லேபில் கூட யூ ஹவ் டன் தட் ரைட். ஸோ தெர்மிஸ்டர் சென்சார் வச்சு இட் வில் டிடெக்ட் தி ரைட் வென்ட்ரிக்கிள் பிளட் டெம்பரேச்சர். Second one is it will use ECG electrodes to detect the T wave and the R wave. Next one, for blood pH, it will use a blood pH electrode. And then to detect the pressure, rate of change of the right ventricular pressure, it will use a strain gauge pressure transducer. And then for blood saturation, it uses oximeter. And for intracardiac volume changes, it uses electrical impedance plethysmography. And for rate and volume, it uses again plethysmography. And for body vibration, it uses a accelerometer. ஸோ இது எல்லா அவுட்புட்டுமே இட் வில் பி கனெக்டட் டு யுவர் ரேட் ரெஸ்பான்சிவ் பேஸ் மேக்கர். ஸோ அந்த ரேட் ரெஸ்பான்சிவ் பேஸ் மேக்கரில் இத்தனை இன்புட்டையும் கொடுத்தாதான் வந்து அதுக்கேற்ற மாதிரி இட் வில் சேஞ்ச் தி ஹார்ட் ரேட். ஓகே, அண்ட் தென் திஸ் இஸ் ஹவ் அ பீசோ எலக்ட்ரிக் எலமெண்ட் இஸ் பேஸ்ட் இன்சைட் த பேஸ் மேக்கர் கேன். ஸோ அந்த பாடி மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து அந்த சென்சார் வந்து ஹவு இட் இஸ் டேக்கிங் அப்படின்றத அந்த டயக்ராம். ஸோ ஹியர் இஸ் யுவர் ஸ்கின். And then there is a piezoelectric sensor. This is your rib. So நம்மளோட sternal cage இருக்கு இல்லையா, rib cage. ஸோ இதுதான் அந்த rib cage. ஸோ rib cageக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் உங்களோட பேஸ் மேக்கர் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள piezoelectric sensor வந்து it will detect the movement. ஸோ அந்த rib movement வச்சு it will detect. So this is the top angle. Actually this is one picture, this is one picture, this is one picture. So this is the top angle. So this is the side angle. So sideல இருந்து பாத்தீங்கன்னா ரிப்புக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவுல பேஸ் மேக்கர் இருக்கும். And then topல இருந்து பாத்தீங்க அப்படின்னா this is your rib and this is your skin. So நடுவுல you have your sensor. So this is your small piezoelectric sensor, அதோட electronics, and you have a battery here. So இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா பாடி மோஷன் வந்து நம்ம டிடெக்ட் பண்றதுக்காக we use a piezoelectric sensor. So இது வந்து பர்சனோட செஸ்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா you have your sensor. And then you have a battery, and then if there is any movement, this sensor will detect it. Okay, so this is the piezoelectric sensor used for detecting the body motion. So body motion எப்படி இருக்குன்றத rate responsive pacemakerல they detect using this method. Okay, so this is the pacemaker assembly. So இதான் உங்களோட pacemaker அப்படின்னா இதுல இருந்து first leads வரும். So this lead will go to lead will have two electrodes. One is a ring electrode, another one is a tip electrode, which is placed in the ventricles, right? So this is your heart. So heart kulla and the lead வந்து அந்த wire உள்ள போகும், and then you have a ring electrode and a tip electrode. So in the ring electrode la you inject the current, and tip electrode la you measure the voltage. So in the tip electrode la தான் usually there will be a sensor. So sensor வந்து எப்பவுமே tip electrode la தான் இருக்கும். இது வந்து it will send the current. So the first ring electrode will send the current. Second tip electrode will always measure the voltage, and it will also measure the changes. Okay, so that's why it will also act as a sensor. So other than I have given, so we can go through that one. Next one is type of pacing mode. So type of pacing mode this is just a simple block diagram. First one is competitive, and another one is non-competitive. So competitive அப்படினாலே what is a competition? So competition அப்படினா you are going to compete with something, right? So heart rate ஓட competition பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட pacemaker. That's what is a competitive pacemaker. So it doesn't consider the heart rate. So heart வந்து function ஆகுதா இல்லையா, அதுல இருந்து pulse வருதா இல்லையா, it doesn't care. So it just competes with your heartbeat. So அதுக்குள்ள பாத்தீங்கன்னா you have your fixed rate pacemaker or asynchronous pacemaker. So this is the competitive type pacemaker. So அது வந்து it's always fighting with your heartbeat. So it doesn't get along with your heartbeat. So that's what is a competitive type. Second type is a non-competitive type. So non-competitive na it is in harmony with your heartbeat. So heartbeat எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி your pacemaker will function. So it doesn't fight with your heart. It just gets along with your heart. Okay. So இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் வென்ட்ரிகுலர் ப்ரோக்ராம்டு, அனதர் ஒன் இஸ் ஏட்ரியல் ப்ரோக்ராம்டு. ஸோ வென்ட்ரிகுலர் ப்ரோக்ராம்டு அப்படின்னா வென்ட்ரிகல்ஸில் வந்து என்ன மூவ்மெண்ட் இருக்குது, வென்ட்ரிகல் கான்ட்ராக்ட் ஆகுதா இல்லையா
அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பேஸ் மேக்கர் ஒர்க் ஆகும். அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் ஃபார் தி ஆர் வேவ். ஸோ ஆர் வேவ் இன்ஹிபிட்டட், ஆர் வேவ் ட்ரிகர்டு, இதுதான் 2 கிளாசிஃபிகேஷன். ஸோ ஆர் வேவ் இன்ஹிபிட்டட் அப்படின்னா ஆர் வேவ் வரும்போதெல்லாம் பேஸ் மேக்கர் ஒர்க் ஆகாது. ஆர் வேவ் ட்ரிகர்டு அப்படின்னா ஆர் வேவ் வரும்போதெல்லாம் உங்கள் பேஸ் மேக்கர் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் வென்ட்ரிகுலர் ப்ரோக்ராம்டு. செகண்ட் டைப் இஸ் ஏட்ரியல் ப்ரோக்ராம்டு. ஸோ ஏட்ரியல் ப்ரோக்ராம்டு அப்படின்னாலே ஏட்ரியம் சேம்பரில் இருந்து வர ஃபர்ஸ்ட் வேவ் ஃபார்ம் என்ன, உங்களோட பி வேவ் ஃபார்ம், ரைட்? ஸோ திஸ் இஸ் யுவர் ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ ஏட்ரியம்லேருந்து வர ஃபர்ஸ்ட் வேவ் ஃபார்மே வந்து பி வேவ் ஃபார்ம் தான், ரைட்? ஸோ அந்த பி வேவ் ஃபார்ம் வந்த உடனே திஸ் பேஸ் மேக்கர் வில் send pulses accordingly. So that's why it's a P wave synchronized pacemaker. So atrial programmed இந்த ஒரு type of pacemaker தான் இருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து ஜென்ரலாக எல்லா டைப்ஸ் ஆஃப் பேஸ்மேக்கரையும் ஜென்ரலாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணோன்னா இப்படி தான் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேஸ்ட் ஆன் காம்படேட்டிவ். ஸோ காம்படேட்டிவ் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ரேட், இட் டசன்ட் consider your heartbeat at all, it just sends the pulses and it will be asynchronous. Second one is non-competitive. Non-competitive na ventricular programmed and atrial programmed. So ventricular programmed na ventricles oda movement mattume base panni it will find out whether to send the pulses or not. So adula R waves da main component. So R wave vandu varudha illiyandradha poruthu your pacemaker will send the pulses. R wave inhibited na it will stop the pulses when there is a R wave. R wave triggered na it will send the pulses when there is an R wave. Atrial programmed na it will check for P wave. ஸோ ஏட்ரியம்லேருந்து வர ஃபர்ஸ்ட் வேவ் ஃபார்மே உங்களோட பி வேவ் ஃபார்ம் தான். ஸோ அந்த பி வேவ் ஃபார்ம் வச்சு இட் வில் சேஞ்ச் தி ரேட் ஆஃப் யுவர் பேஸ் மேக்கர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ் மேக்கர் நேமிங். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் ஒன் லெட்ஸ் ஹாவ் சம் 2 minutes small break. Okay, I don't want to take the class continuously, so let's have a 2 minutes small break. Any doubts up to this? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? எஸ், நோ? Guys, you awake? Sleeping? Not listening? Yeah, எதுக்குமே ரியாக்ஷன் இல்லை. Am I audible? Yes, ma'am. No doubts, ma'am. No doubts. Okay, at least one of you responded. That's good. சரி, நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பேஸ்மேக்கரோட ப்ரோக்ராமிங். அதை வந்து எப்படி வந்து நம்ம நேமிங் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து வில் சி. ஸோ இதில் வந்து just give me a minute. Yeah, found it. So screen. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ கார்டியக் பேஸ்மேக்கர் பார்த்துட்டோம், நீட்ஸ் பார்த்துட்டோம், டைப்ஸ் பார்த்துட்டோம், ஃபங்க்ஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அது வந்து ஒன்றுமே இல்லை, இது வரைக்கும் பார்த்ததை வச்சு எப்படி நம்ம வந்து பேஸ்மேக்கருக்கு வந்து பேர் வைக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் குட்டி டாபிக். அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வில் கோ ஃபார் யுவர் டிஃபிப்ரிலேட்டர். ஸோ டிஃபிப்ரிலேட்டர் எதுக்கு, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரியா? ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரெஸ்யூம் பேக் டு த பிபிடி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிடியில் ஐ ஹவ் கிவன் ஸோ மச் இன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் திஸ். உங்களுக்கு வந்து அப் டு நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, இந்த டயக்ராம் வரைக்குமே போதும். இதுக்கப்புறம் வரது எல்லாமே வந்து இட்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இதுக்கப்புறம் வர டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து லெட் மீ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மேக்கரோட நேமிங் சிஸ்டம் எதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா 1974. So in the year 1974 they started with the naming system for the
பேஸ் மேக்கர். ஏன் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் பேஸ் மேக்கர்ஸ் வந்து பீப்புள் ஸ்டார்டட் எக்ஸ்பெரிமெண்டிங். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பேஸ் மேக்கர் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. எது என்ன பேஸ் மேக்கர்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தே ஸ்டார்டட் வித் தி 3-letter கோடிங் சிஸ்டம். ஸோ 3-letter கோடிங் சிஸ்டம் தான் ஃபர்ஸ்ட் 1974 தே ஸ்டார்டட். ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதில் வந்து மொத்தமே 3 letters தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுக்கு அப்படின்னா இட் வில் டிசைனேட் தி சேம்பர் பேஸ்டு. ஸோ எந்த சேம்பரில் நீங்கள் வந்து அந்த லீடை கொண்டு போய் வைக்கிறீங்களோ அந்த சேம்பரை வச்சு தான் ஃபர்ஸ்ட் லெட்ரு. ஃபர்ஸ்ட்டு வி வென்ட்ரிகல்ஸில் வச்சிங்கன்னா வென்ட்ரிகுலர், செகண்ட் ஏட்ரியமில் வச்சிங்கன்னா ஏட்ரியம், இல்லை டி அப்படின்னா டபுள். ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம எலக்ட்ரோட்ஸ் வச்சோம் அப்படின்னா தென் இட் இஸ் அ டியூவல் ஆர் டபுள். ஓகே, ஸோ ஏட்ரியமில் மட்டும் லீட்ஸ் இருந்ததுன்னா தென் இட் இஸ் ஏ, வென்ட்ரிகல்ஸில் மட்டும் இருந்ததுன்னா வி, ரெண்டுத்துலேயுமே இருந்ததுன்னா டி அப்படின்றத ஃபர்ஸ்ட் லெட்டராக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் எப்படின்னா இட் இஸ் யூஸ் டு டிசைன் இந்த சேம்பர் சென்ஸ்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் இதை 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ பேஸ் மேக்கர் கோடிங் சிஸ்டம் அப்படின்னா யூ ஷுட் எக்ஸ்பிளைன் திஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ்டு. ஸோ எந்த சேம்பரை பேஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு விஏ ஆர் டி, எந்த சேம்பரை சென்ஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு இந்த சேம் கன்ஸ்ட்ரெண்ட் விஏ அண்ட் டி. ஸோ அகெயின் இங்கே சென்சார் ஏட்ரியமில் சென்சார் வச்சா அது வந்து ஏன்னு லெட்டரில் போடுவோம். வென்ட்ரிகல்ஸில் மட்டும் சென்சார் இருந்ததுன்னா வென்ட்ரிகுலருக்கு வி போடுவோம். ரெண்டு சேம்பர்லையுமே சென்சார் வச்சிங்கன்னா தென் இட் இஸ் டி. And then third letter designs the mode of response. So whether it is a triggered type or inhibited type or double type or no type. So triggered அப்படின்னா இப்போ ஆர் வேவ் ட்ரிகர்டு பேஸ்மேக்கர் அப்படின்னா ஆர் வேவ் வரும்போது இந்த பேஸ்மேக்கர் வில் டர்ன் ஆன். இதே ஆர் வேவ் இன்ஹிபிட்டட் அப்படின்னா ஆர் வேவ் வரும்போது யுவர் பேஸ்மேக்கர் வில் டர்ன் ஆஃப், ரைட்? ஸோ அதுதான் வந்து ட்ரிகர் அண்ட் இன்ஹிபிட்டட். டபுள் அப்படின்னா டியூவல் ஆப்ரேஷன். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் ஆன் ஆகும், சம்டைம்ஸ் ஆஃப் ஆகும். O indicates none. ஸோ அந்த மாதிரி ரேட் ரெஸ்பான்சிவ் கிடையாது அப்படின்னா we indicate O. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் கோயிங் டு ரைட் V A and T அப்படின்னு போட்டேன் அப்படின்னா இந்த டைப் ஆஃப் பேஸ் மேக்கருக்கு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் இண்டிகேட்ஸ் யுவர் பேசிங். ஸோ நான் வந்து வென்ட்ரிகல்ஸில் பேசிங் எலக்ட்ரோடு வைக்கிறேன். செகண்ட் லெட்டர் இண்டிகேட்ஸ் யுவர் சென்சிங் சேம்பர். ஸோ ஏட்ரியமில் சென்சார் வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட எலக்ட்ரோடு இருக்கும், ஏட்ரியமில் என்னோட சென்சார் இருக்கும். அண்ட் தென் டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரிகரிங். ஸோ எப்போல்லாம் வந்து ஆர் வேவ் வருதோ அப்போல்லாம் என்னோட பேஸ் மேக்கர் ஒர்க் ஆகும். ஸோ விஏடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வென்ட்ரிகுலர் ஏட்ரியம் அண்ட் ட்ரிகர் டைப் பேஸ் மேக்கர். இதே நான் வந்து வி அண்ட் ஓ அப்படின்னு போட்டேன்னா வாட் இஸ் தட் இண்டிகேட்? கேன் எனிவன் டெல் மீ? லெட்ஸ் சே VVO and AVD. ஸோ இதுலேருந்து இது என்னென்ன உங்களால் சொல்ல முடியுமா? கேன் anyone ட்ரை? Guys? Ventricle, atrium, VVO. Ventricle, Ventricular paste. ventricular sense, Third one O stands for none. no response. Okay. அதே மாதிரி third one very good. Atrium, Atrium paste. Ventricular sense. Double response. So it acts as trigger and also as a inhibitor. Okay, very good. So இப்படி தான் வந்து நேமிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் அ 3-letter கோடிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து 5-letter கோடிங் சிஸ்டம். ஸோ 5-letter கோடிங் சிஸ்டமில் என்ன ஆகும் அப்படின்னா சேம் ஃபர்ஸ்ட் 3 வந்து அதே தான், சேம்பர் பேஸ்ட், சேம்பர் சென்ஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ சேம்பர் பேஸ்டில் ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் டியூயல், அதே மாதிரி சேம்பர் சென்ஸ்டு ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் டியூயல் ஆர் நோ, சென்சாரே கிடையாது அப்படின்னா 0 அப்படின்றத ஆட் பண்ணிக்கிட்டாங்க. தேர்ட் ஒன்ல இன்ஹிபிட்டட், ட்ரிகர்டு, டியூயல் ஆர் நன்னு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே போன ஸ்லைடில் பார்த்துட்டோம். 4th and 5th லெட்டர் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வர பேஸ் மேக்கர்ஸில் வந்து நிறையா வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால் 4th ஒன் இஸ் ப்ரோக்ராமபிலிட்டி. ஸோ அதில் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோன்றதை பொறுத்து. ஸோ அதில் பீன்றது எதுக்குன்னா பல்ஸ் ரேட் அண்ட் அவுட்புட். செகண்ட் எம்ன்றது மல்டி ப்ரோக்ராமபிள். சி இஸ் கம்யூனிகேட்டிங். ஸோ இந்த கம்யூனிகேட்டிங் எதுக்கு அப்படின்னா இப்போ அந்த பேஸ் மேக்கர்லேருந்து வெளில வேறு ஏதாவது ஒரு ஃபோனோடையோ இல்லை ஒரு கம்ப்யூட்டரோடையோ அதுக்கு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற டைப் ஆஃப் பேஸ் மேக்கர் வந்து இட்ஸ் கம்யூனிகேட்டிங் டைப்.
Last one, next one is rate adaptive. Rate adaptive means depending on the rate. So heart rate கேத்த மாதிரி it will change. And O stands for no. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமபிள்லாம் அதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. அதாவது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு பேஸ் மேக்கருக்காக தான் இந்த கோடிங் சிஸ்டம். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பேஸ் மேக்கர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஸ் மேக்கர் சர்க்யூட் டிசைன் பண்ணிவிட்டு பேஸ் மேக்கரை உள்ளே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதை திரும்ப மாற்றணும் அப்படின்னா அந்த பேஸ் மேக்கரை வெளில எடுத்து தான் மாற்றணும். ஆனால் இப்போ இருக்கிற பேஸ் மேக்கர்லாம் இட் கேன் பி கம்யூனிகேட்டட். ஸோ வெளில இருந்தே நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி அதை மாற்ற முடியும். ஸோ அதனால தான் வந்து 4th லெட்டர் வந்து ப்ரோக்ராமபிலிட்டி ஆர் ப்ரோக்ராம் ஃபியூச்சர்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ பல்ஸ் ரேட்டு, அவுட்புட்டு எல்லாமே வந்து வெளில இருந்து கம்ப்யூட்டரில் நம்ம சேஞ்ச் பண்ணாலே பேஸ் மேக்கரில் சேஞ்ச் ஆகிடும். ஓகே. அண்ட் 5th ஒன் இஸ் அரித்மியா கண்ட்ரோல். ஸோ அரித்மியா கண்ட்ரோலுக்காக வச்சுருக்கிறது தான் வந்து 5th லெட்டர். ஸோ அதில் வந்து பேசிங், ஷாக்கு அண்ட் டூயல். ஸோ சின்னதாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பல்ஸ் வந்து நம்ம போயிட்டே இருக்குது அப்படின்றப்போ, இப்போ நேச்சுரலாக ஒரு இசிஜி வேவ் ஃபார்ம் போயிட்டே இருக்குது, கூடவே தெரியாமல் இந்த பேஸ் மேக்கர்லேருந்து இன்னொரு பல்ஸ் போயிடுச்சு அப்படின்னா தெர் வில் பி சம் ஃப்ளட்டர் ஹியர், ஏதாவது ஒரு அப்நார்மல் இசிஜி வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தே வில் ஹாவ் எ கண்ட்ரோல் சர்க்யூட் இன்சைட் தி பேஸ் மேக்கர் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்ட் பேஸ் மேக்கர்ஸில். ஸோ அது வந்து பேசிங், ஷாக் அண்ட் டியூவல் சர்க்யூட் ஆர் நோ சர்க்யூட். ஸோ அந்த மாதிரி we have 5 letter coding system also. So இப்போ ரீசெண்டாக 5 letter coding system is used. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், ரைட்? ஸோ VVI அப்படின்னா ventricle paced, ventricle sensed and pacing is inhibited if the beat is sensed. So I stands for inhibition. So ventricular is paced, ventricle is sensed and it is inhibited. VVIR, IR na R stands for the programmability, right? So it's a demand type ventricular pacing with physiological response to the exercise. So R என்றது it stands for rate adaptive. So rate adaptive naale it's a demand type pacemaker. So 3 letter code DDD. D stands for atrium leo, ventricle leo. ரெண்டுத்துலயுமே வந்து you can pace, ரெண்டுத்துலயுமே you can sense and ரெண்டுத்துலயுமே you can get the response, which means it can either trigger or it can also inhibit. Okay, so that's the DDD type. So DDDR means the same one with the R. R stands for rate responsive. These are the examples. ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் லாஜிக்கல் டயக்ராம்ஸ். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா என்ன கண்டிஷனில் என்ன டைப் ஆஃப் பேஸ் மேக்கர் யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ் தான், இட்ஸ் நாட் யுவர் டெக்ஸ்ட் புக் ஆல்சோ. ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஹவ் கிவன் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் சைனஸ் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குது அப்படின்னா இஃப் தெர் இஸ் அ ஏவி கண்டிஷன் யூ கோ ஃபார் டிடிடி டைப். இஃப் தெர் இஸ் அன் ஏட்ரியல் அரித்மியா, அதாவது நார்மல் சைனஸ் ஃபங்க்ஷன் இல்லை நோ அப்படின்னா ஏட்ரியல் அரித்மியாவாக இருந்தது அப்படின்னா we will check for different conditions. Excuse me. So atrial arrhythmia chronic condition இருந்தது அப்படின்னா rate adaptation calculate பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேட் அடாப்டேஷன் இருக்கு அப்படின்னா they will go for VVIR type. இல்லை அப்படின்னா VVI type. இதே chronic condition இல்லை அப்படின்னா ரேட் அடாப்டேஷனை திரும்ப செக் பண்ணுவாங்க. ஸோ அது இருக்கு அப்படின்னா they will go for TTT type. அது இல்லை அப்படின்னா ஏட்ரியல் சின்க்ரனைசேஷன் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஏட்ரியல் சின்க்ரனைசேஷன் இருந்தது அப்படின்னா டிடிஐ டைப் பேஸ்மேக்கர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா விவிஐ டைப். ஸோ அகெயின் ஏட்ரியல் அரித்மியா இல்லை அப்படின்னா தே வில் செக் ஃபார் குரோனோட்ரோபிக் இன்காம்படன்ஸ், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதில் ஏட்ரியல் சின்க்ரனைசேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. இருந்தது அப்படின்னா பி வேவ் ட்ரிகரிங் பேசிங் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பி வேவ் ட்ரிகரிங் இருக்குது அப்படின்னா TTTR டைப் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா TTTIR டைப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏட்ரியல் சின்க்ரனைசேஷனே இல்லை அப்படின்னா தே வில் கோ ஃபார் VVIR டைப். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் இண்டிகேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் ஏற்ற மாதிரி தே வில் கோ ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் பேஸ் மேக்கர். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஹார்ட்டில் எந்த சேம்பரில் பிரச்சனை இருக்குது, ஸோ அதுலேருந்து வேவ் ஃபார்ம் வருதா இல்லையான்றத நம்ம இசிஜியில் இருந்து தான் ஆக்சுவலாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ இசிஜி லாஸ்ட் டைமே நீங்கள் நிறையா படிச்சிட்டிங்க மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில். ஸோ அந்த இசிஜி வேவ் ஃபார்மில் பிக்யூஆர்எஸ்டியில் சின்னதாக ஏதாவது டைம் டிலேவோ இல்லை ஆம்ப்ளிடியூட் சேஞ்சோ எக்ஸ்ட்ரா பிஆர்எஸ் இல்லை எக்ஸ்ட்ரா கியூ வேவ் எக்ஸ்ட்ரா ஆர் வேவ் எது வந்தாலுமே சரி, ஆர் வேவ் இருந்தாலோ காணா போயிருந்தாலோ என்ன நடந்தாலும் சரி, they will find out all these things and based on the diagnosis they will go for the different types of pacemaker. So this is a practical pacemaker. So normally வந்து ஒரு மெட்ரானிக் pacemaker பார்த்தீங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். So you have a connector pin, you have a lead and then electrode and then you have a fixation mechanism. So the fixation mechanism last class I have explained, right? So இது வந்து bipolar electrode configuration pathway. So bipolar அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும்.
ஸோ ரெண்டு எலக்ட்ரோட்க்கும் there will be some pathway. ஸோ ஒரு எலக்ட்ரோட்லேருந்து இன்னொரு எலக்ட்ரோட்க்கு there will be a current flow. It will be also in contact with the muscle. Second one is unipolar electrode configuration. ஸோ இதில் பேஸ் ஜென்ரேட்டர் இருக்கும், எலக்ட்ரோட் இருக்கும். ஸோ கரண்ட் டைரக்ஷன் வந்து யூனி டைரக்ஷனல் தான். ஸோ பேஸ் ஜென்ரேட்டர்லேருந்து இட் வில் கோ ஃபார் தி எலக்ட்ரோட், அவ்வளோதான். பைபோலார்னா ரெண்டு எலக்ட்ரோட்க்கும் நடுவில் there will be a current flow. Next one வந்து different types of electrodes. First one is bipolar intraluminal electrode, another one is intramyocardial electrode. So இதெல்லாமே I think I have shown this in the last class, right? So bipolar intraluminal electrode னா ரெண்டு electrode coil இருக்கும். So here you have one ring electrode that acts as your cathode and this will act as your anode. So இந்த ரெண்டு electrodes-க்கு நடுவில் you will have this insulating probe இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ். இது வந்து ரிங் எலக்ட்ரோட் சொல்லுவாங்க, இதை டிப் எலக்ட்ரோட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரோட்ஸ்க்கும் there will be a current flow. So that is bipolar. இன்ட்ராமயோகார்டியல் எலக்ட்ரோட் அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு சின்ன பேட்ச் மாதிரி இருக்கும். அந்த பேட்ச் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிகான் ரப்பர். ஸோ அந்த பேட்ச்லேருந்து ஒரு காயில் பிளாட்டினம் எலக்ட்ரோட் வரும். இதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுவாங்க ஹார்ட்டோடைய. ஸோ அது வந்து இன்ட்ராமயோகார்டியல் எலக்ட்ரோட். இதெல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் விஷுவலைசேஷன் தான். லாஸ்ட் கிளாஸ் நான் காமிச்சது கொஞ்சம் காமிச்சேன். ஸோ இதில் வந்து வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிப்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரோட் வந்து எப்படி போய் ஹார்ட்டில் வந்து அட்டாச் ஆகுது அப்படின்றதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிப் எலக்ட்ரோட்ஸ். ஸோ அந்த லீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்பன் கோட்டட் டேலன் ஸ்டெபிளைசர். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் எ ரிங் டைனமிக் ஸ்டெபிளைசர். ஸோ இதில் வந்து சுற்றி 360 டிகிரிலையுமே யூ வில் ஹாவ் சம் கனெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மயோகார்டியல் ஸ்க்ரூ. ஸோ இட் இஸ் கால்ட் எஸ் அ 2 டர்ன். ஸோ 2 டர்ன்னா 2 டர்ன் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் 1 and 2. ஸோ 2 டர்ன் உள்ளது தான். இது வந்து மயோகார்டியமில் they will keep this one. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லூப் சுவிட்சர் ஆன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லூப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லூப்புக்குள்ளே வந்து டிஷ்யூஸை வச்சு ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த எலக்ட்ரோட் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்லைட் ரிங் சைடு ஹூக். ஸோ இது வந்து சின்னதாக நம்மளோட ஸ்க்ரூ டிரைவரில் இருக்கிற த்ரெட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும், ஸ்க்ரூஸில் இருக்க மாதிரி. இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு சின்ன ஹூக் இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு ஹூக், ஒரு சின்ன த்ரெட், அவ்வளோதான் அது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பன் கோட்டட் டைன். ஆக்சுவலாக இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். பட் இஃப் யூ லுக் அட் தி ஆங்கிள், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆர் லெஸ் லைக் திஸ். இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் பென்ட் லைக் திஸ். ஸோ எந்த டிஷ்யூவில் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிப்பை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போ வென்ட்ரிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ திக் மசில். ஏட்ரியம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்வாட் லெஸ் திக்கர் தன் யுவர் வென்ட்ரிகல்ஸ். ஏன்னா வென்ட்ரிகல்ஸ் வந்து பாட்டம் லேயர் ஆஃப் த ஹார்ட்ன்றதுனால அது வந்து நல்ல ஃபோர்ஸாக பம்ப் பண்ணாதான் அயோட்டா வழியாக பிளட் வந்து எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகும், ரைட்? ஸோ அதனால வென்ட்ரிகல்ஸ் வந்து எப்போவுமே நிறைய ஃபோர்ஸ் வேணும், நிறைய ப்ரெஷர் வேணும். அதனால அந்த வென்ட்ரிகுலர் மசில் வந்து எப்போவுமே திக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மசில்ஸ்லாம் வைக்கும்போது யூ ஹாவ் டு லுக் அவுட் ஃபார் வாட் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் டிப் யூ ஆர் யூஸிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 3 டர்ன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. ஸோ இங்கே வந்து 2 டர்ன் தான் இருக்குது, இங்கே 3 டர்ன் இருக்குது. ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிங் ஃபிக்ஸ்டு ஸ்க்ரூ. ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரூ இருக்கும், மேலே வந்து யூ ஹாவ் யுவர் லூப் ரைட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ஃபிக்சேஷன் மெக்கானிசம்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ் மேக்கர் திங்ஸ். இது உங்களுக்கு வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். ஓகே, இது வந்து ஒன் அட்வான்ஸ் டைப் விச் இஸ் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் பேஸ் மேக்கர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு மைக்ரோ ப்ராசஸர் சர்க்யூட் வந்து வென் இட் இஸ் கனெக்டட் டு பேஸ் மேக்கர், ஹவு இட் லுக்ஸ் லைக், அந்த பிளாக் டயக்ராம் தான் இது. இட் ஆல்சோ ஹஸ் அ டெலிமெட்ரி யூனிட். ஸோ டெலிமெட்ரினா என்ன? Does anyone remember what's telemetry? I think medical instrumentation you studied telemetry, right? இல்லையா? டெலிமெட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்களே. டெலிமெட்ரினா என்ன? பசங்களா? எஸ், நோ, sleeping? It is a continuous monitoring, ma'am. Okay. Automatically recording something, ma'am. ஓகே, ரெண்டு பேருமே சொல்றீங்க. பட் எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, டெலினா யூ ஆர் கோயிங் டு
transmit over a distance. ஒரு particular distanceல வந்து if you are going to send some signal, then it is called as telemetry. Teleனாலே distance, metryனாலே some unit. So you are going to send some signal units over a distance. So யூஸ்வலாக வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறையா கோவிட் டைம்ஸில் வந்து விர்ச்சுவல் கன்சல்டேஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இட்ஸ் கால்ட் அஸ் டெலி கன்சல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா டாக்டர் ஒரு இடத்துல இருப்பாங்க, பேஷண்ட் ஒரு இடத்துல இருப்பாங்க. பட் பேஷண்ட் டேட்டாவை டாக்டருக்கு வந்து அமுச்சு வச்சிருப்பாங்க ஏற்கனவே. ஸோ அந்த டேட்டாவை பார்த்துட்டு இந்த டாக்டர் வில் டயக்னஸ் வந்து த பர்சன் இஸ் ஹேஸ் டு அண்டர்கோ சர்ஜரி ஆர் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு. ஸோ பயோடெலிமெட்ரி அப்படின்னா பயாலஜிக்கல் டேட்டாவை வந்து நம்ம வி ஆர் சென்டிங் ஓவர் அ டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு அப்ராடில் இருக்கிற டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாரு அப்படின்னா தென் தட் இஸ் பயோடெலிமெட்ரி. ஸோ அந்த பேஷண்ட்டோட டேட்டாவை வச்சு அந்த டாக்டர் வந்து இஃப் இஸ் telling some prescription or if he's saying some treatment, then that is what is a biotelemetry. Okay, so இப்போ வந்து like I said pacemaker வந்து when you are keeping inside, இப்போ இருக்கிற pacemaker எல்லாமே it can communicate with the outside. ஸோ அந்த பேஷண்ட் குள்ள வச்சாலுமே கூட நம்ம வந்து அந்த பேஸ்மேக்கரோட we can communicate, we can change the circuit, we can change the pulse width, எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து they are going for this microprocessor type. ஸோ microprocessor type பேஸ்மேக்கரில் இதுதான் உங்களோட ஏட்ரியம்னா யூ வில் ஹாவ் யுவர் சென்சிங் லீட் அண்ட் தென் யூ ஹாவ் யுவர் பேசிங் லீட் அண்ட் தென் ஏடிசி டிஏசி இருக்கும். ஸோ ஏடிசி வழியாக சிக்னல் வந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு போகும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து சிக்னல் வில் பி சென்ட் பேக் டு யுவர் வென்ட்ரிகல்ஸ். ஸோ வென்ட்ரிகல்ஸ்க்கு அகெயின் யூ ஹாவ் அ சென்சிங் அண்ட் பேசிங். ஸோ பேசிங் சர்க்கியூட் வழியாக த சிக்னல் வில் பி சென்ட் டு த வென்ட்ரிகல்ஸ். சென்சிங் சர்க்கியூட் வழியாக வென்ட்ரிகல்ஸ்லேருந்து சிக்னல் எடுத்து அகெயின் ஏடிசிக்கு கொடுத்து த மைக்ரோ ப்ராசஸர் வில் கண்ட்ரோல் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அந்த சிக்னலோட வித் டியூரேஷன் எல்லாமே வந்து உங்களோட மைக்ரோ ப்ராசஸர் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எதுக்கு மைக்ரோ ப்ராசஸர் மெயினாக போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராமபிலிட்டி அண்ட் டெலிமெட்ரி இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த ஈஸியாக பேஸ் மேக்கரோட ஃபங்க்ஷனை மாற்றுறதுக்கு மைக்ரோ ப்ராசஸர் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ ஃபார் டெலிமெட்ரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அ ஸ்மால் ஆண்டனா லைக் சிக்னல், ரைட்? ஸோ இங்கேருந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும். எங்கே போகும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராமர். ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரோக்ராமர் யார்? either a biomedical engineer or a doctor. So depending on the patient's condition, we can change the programmability and then in the signal again it will be transmitted and then based on that your microcontroller will microprocessor will change the pacemaker circuit. So that's what is a microprocessor controller pacemaker. So this and all it's not needed. Okay, so this is some trivia. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ்மேக்கர்லேருந்து 1 milliamps பல்ஸ் வரும் ஃபார் அ டியூரேஷன் ஆஃப் 1 millisecond. ஸோ அதோட டோட்டல் சார்ஜஸ் 1 microcoulombs. அப்போது பெர் இயர் ஒரு நம்பர் ஆஃப் பல்சஸ் பர் இயர் அட் 1 per second எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 16 to 16 to 24 into 365. ஸோ திஸ் இஸ் தி நம்பர் ஆஃப் பல்சஸ் பர் இயர் ஜென்ரேட்டட் ஃப்ரம் அ பேஸ்மேக்கர். ஸோ 10 இயர்ஸில் அப்போ எவ்வளோ இருக்கும் அதோட சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 microcoulomb into this one into 10. So if you get that you will have 315 coulomb, otherwise 315 ampere second or 0.0087 ampere hour. So 10 இயர்ஸ்க்கு ஒரு பேஸ்மேக்கர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இவ்வளோ சார்ஜ் வந்து அதுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த டோட்டல் பேட்டரி லைஃப் ஆஃப் 2 ampere hour, most of which supplies the electric circuits. ஸோ அந்த பேஸ்மேக்கரில் உள்ள சின்ன சின்ன சர்க்கியூட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து we need some power to work continuously. So this is again telemetry interface. Like I said, telemetry அப்படின்னா பேஸ்மேக்கருக்கும் ப்ரோக்ராமருக்கும் நடுவில் கனெக்ஷனே இருக்காது, ஒன்லி கம்யூனிகேஷன், ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமர் சைடில் யூ வில் ஹேவ் மைக்ரோ ப்ராசஸர், என்கோடர், டீகோடர், ஆம்ப்ளிஃபயர் சர்க்யூட் எல்லாமே இருக்கும். ஸோ நடுவில் வந்து எந்த கனெக்ஷனுமே இருக்காது. த்ரூ சிக்னல் டிரான்ஸ்மிஷன் பேஸ்மேக்கருக்குள்ள you will send the signal and you will change the logic, encoder, decoder எல்லாமே வச்சு. Okay, so that's it for today's class. Any questions? Any doubts?